கவலைப்படாதீங்கம்மா. எப்பவும் சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. நான் நிச்சயமா வெற்றியோடு திரும்புவேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. ஐயா, நீ படகுக்காரர் தானே? ஆமாங்க. கன்னித்தீவுக்கு வரியா? வேற ஆள பாரியா? ஐயா, நீங்களும் படகுக்காரர் தானே? ஆமாங்க. கன்னித்தீவுக்கு வரீங்களா? கன்னித்தீவுக்கா? ஐயோ, போறதுக்கு மட்டும் இல்லையா, வரத்துக்கு சேர்த்தே பணத்தை கொடுத்துறேன். உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களோட ஜாலியா கன்னித்தீவுக்கு போய் சேரலாங்க. ஆனா அங்க இருந்து உயிரோட வர்றது என்ன நிச்சயம்? என்னையா சொல்ற? இந்த பாருங்க, வேற வேலை இருந்தா பாருங்க, இந்த படகு துறையில இருந்து யாருமே கன்னித்தீவுக்கு வர மாட்டாங்க. ஏ மிஸ்டர், கன்னித்தீவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே? ஆமா. ஓகே, உங்க இஷ்டப்படியே இன்னைக்கு ராத்திரியே நாம புறப்படுவோம். ஏன் படகு? உண்மையாவா? எவ்வளவு பணம் தரணும்னு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, படகையும் கொடுத்துட்டு பணமும் வேண்டாங்கிறீங்க? எல்லாம் போக போக நீங்களே புரிஞ்சுக்கங்க. மாஸ்டர், எஸ் சுபா, இன்னைக்கு ராத்திரியே நாம புறப்படுறோம். ஓகேப்பா, ரெடி? ஆமா. இவரு இதுதான் என் மாஸ்டர். ஓ, முதலாளியா? ஐயா, தப்பு தப்புங்க, அவர் தாங்க முதலாளி. நான் சரக்கு மாஸ்டருங்க. இந்த இந்த செங்காங்கடை மசாலோட மன்னார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? படுவீங்க. சும்மா கொதிக்கிற எண்ணெயில வடைய தட்டி போடா போடா அப்படியே சைன்னு இசுக்குமே. அட ஏங்க நீங்க தான் கன்னித்தீவுக்கு வா. எங்க? அங்க. ஏய், ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் நீ என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியே. யார் நீ? நானும் உங்க கூட கன்னித்தீவுக்கு வரணும் சார். கன்னித்தீவுக்கா? Are you crazy? I am Selvi. இதுதான் டாலி. நான் திகில் பத்திரிகை நிருபர் சார். உங்க கூட கன்னித்தீவுக்கு வந்து படமா எடுத்து பக்கம் பக்கமா எழுதி வாசகர்கள் எல்லாம் அப்படி த்ரில் பண்ணோம். செல்வி, அங்க ஆம்பளைங்களே வரத்துக்கு பயப்படுவாங்க, பொம்பளைங்களா வரக்கூடாது. சார், நான் ரொம்ப தைரியசாலி சார், பயப்படவே மாட்டேன். கூட்டிட்டு போங்க சார். செல்வி, பிஸ்கட் பாக்கெட் ஒண்ணு வாங்கி கொடுக்கறேன். நீயும் உன் நாய் டாலியும் வீட்டுக்கு திரும்பி போய் சாப்பிடுங்க. திரும்பி போகிறதா? நெவர். நீங்க எங்களை கூட்டிட்டு போலனா நானும் டாலியும் நீதியாத கன்னித்தீவுக்கு வருவமே தவிர திரும்பி போக மாட்டேன். and I'm very stubborn. Are you? Yeah. You are coming with me. Thank you. Hurry up, hurry up. சீக்கிரம். மிஸ்டர் பாண்டியன், இவன் தான் நம்ம ஓட்ட போற ஜானி. அவன் தான் கிட்டு, ரொம்ப நம்பிக்கையானவன். மார்னிங் சார். ஹாய் ஜானி, ஆஃப் வி கோ. ஸ்டார்ட். நாம எடுத்துக்கிட்ட காரியத்துல நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். கன்னித்தீவுன்னு சொன்னாங்க, இங்க ஒரு கண்ணிய கூட காணாம. ஏன் மேன் அலையற? மேல இருக்கிறதுனாலதான் அலைகிறேன். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இறக்கி வைங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். மாஸ்டர், மாஸ்டர். சார், நான் கொஞ்சம் இப்படி சுத்தி. மேடம், கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. எங்கே இன்னொரு தடவை சொல்லு. கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. இதை விட தெளிவா சொல்ல முடியாது. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். டிவி ஆன்.
சைமன், குளிக்கிற எல்லாரையும் கரையேற விடாம தண்ணியில கரண்ட பாய்ச்சி சாகடிச்சிட்டுமா? ப்ரொஃபசர் அருண், உங்க சயின்டிபிக் கண்ணுல பார்த்து பார்த்து உங்க கண்ணே கெட்டு போச்சு. கெட்டது என் கண்ணு இல்ல, கெட போறது நாம எல்லாரும் தான். ப்ரொஃபசர், அங்க பாருங்க, அவ குளிக்க குளிக்க அந்த ஆறே அழகா போச்சே. ஏய் சோனி, ஏண்டா என் கனவை கலைச்ச? இந்த கன்னி தீவையே அவ காலடியில வைக்க நான் தயார். சைமன், அழகு ஆபத்தானது, அது நம்ம அழிச்சிடும். டோன்ட் ஃபியர் ப்ரொஃபசர். பாஸ், அவ தண்ணில இருந்து கரைக்கு வர்ற வரைக்கும் டிவியை ஆஃப் பண்ணிடாதீங்க. பரவாயில்ல சார், எப்படியோ நெருப்ப காட்டி நசுங்கி இருந்த பாப்பா பொசுங்காம வெளியே கொண்டாந்துட்டீங்க. ஏன் சார், இப்படி ஒரு வழி இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் பாட்டனி படிச்சிருக்கேன். தாவரங்கள்ல இந்த மாதிரி உயிரை கொல்லக்கூடிய வகைகள் உண்டுங்குது எனக்கு தெரியும். இதுக்கு நெருப்பு தான் எதிரி. அவனுக்கு என்ன ஆச்சோ? என்ன ஆச்சு? வேண்டாம், இங்க வந்து இது வேணுமா? பாத்தியா, நான் உன்னை காப்பாத்தலனா நீ இப்படித்தான் எலும்பு கூட ஆயிருப்ப. என்னாச்சு என்னாச்சு? நீங்க காப்பாத்தலனா அதான் நான் உன்னை காப்பாத்திட்டேனே. நட 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 நட. ஏய், என்னடா பாக்குற? இல்ல இந்த எலும்பு கூடு ஆண் கூடா பெண் கூடான்னு பாக்குறேன். கண் கூட ஒண்ணுமே தெரியலையடா. டானி, செல்வி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சாப்பிடு. ஜானி, எஸ் சார். இன்னைக்கு நீதான் காவல் காக்கணும். ஜாக்கிரதை. உனக்கு தூக்கம் வந்தா என்ன எழுப்பு. ஓகே சார். பாண்டியன், இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க படிச்ச எந்த பாட்னி புத்தகத்திலயும் இத பத்தி ஒண்ணுமே எழுதலையா? இது தாவர சம்பந்தப்பட்டதில்ல, புரூட்டல் மர்டர், திட்டமிட்ட கொலை. கொலையா? பாவம் ஜானி, இந்த ஒயர் மூலமா கரண்ட செலுத்தி இவனை கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கொலையை செஞ்சவன் யாருன்னு தான் தெரியல. ஒருத்தன் ஒழிஞ்சான். ப்ரொஃபசர், ஒவ்வொருத்தரையா தீர்த்து கட்டுவோம். ஆனா இந்த பொண்ணை மாத்திரம் விட்டு வைப்போம். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது வளர விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. உங்க இஷ்டம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன என்ன? இங்க வாங்களே. நீங்களா படிக்கிறீங்களா? ஆமா. உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? பள்ளிக்கூடமா? அப்படி என்ன?
அப்படின்னா ஆனா அவனா சொல்லி கொடுக்குற இடம். அப்படியெல்லாம் படிக்க கூடாது. படிச்சா எங்க சாமி கண்ணை குத்திடும். சரிதான், வாத்தியார் இல்லாத ஊரு இப்படிதான் இருக்கும். சரசக்கரம் விடுறானுங்களா? என்ன இந்த ஆட்டம் ஆடுறானுங்க? சரிதான், இது இல்லாத இடமே இல்ல போல இருக்கு. ஏப்பா உங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? எல்லாம் இதுக்காகத்தான். இதுக்காகன்னா எதுக்காக? எல்லாம் இந்த கஞ்சாவுக்காகத்தான். ரொம்ப இழுக்காகப்பா, எங்களையும் சேர்த்து இழுத்துட போறேன். இதத்தான் பயிரிடுறோம், இதத்தான் கூலியா வாங்கிக்கிறோம். இவங்கெல்லாம் இப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் கண்ணை திறந்துகிட்டே இருக்கான். கன்னித்தீவின் காவல் தெய்வமே, உன் கட்டளைப்படி காணிக்கையோடு காத்திருக்கிறோம். கன்னித்தீவின் கண்மணிகளே, உங்கள் பக்திக்கு மெச்சினோம். உடனே தண்ணியை அனுப்புங்கள். தண்ணிய கேக்குது, பின்ன தண்ணியா கேட்கும். பாண்டியன் சோ த்ரில்லிங். நான் போய் ஒரு பேட்டி எடுத்து வந்தேன். தடுக்காதீங்க பாண்டியன், கடைசி பேட்டியா இருக்கட்டும். கொண்டு வாருங்கள் முல்லையை. அம்மா அம்மா அப்பா, நானும் போயிட்டா உங்களுக்கு யாரு பார்த்தோன்னு வருத்தப்படாதீங்க. இனிமே நான் தான் உங்க மக. கன்னித்தீவின் நன்மைக்காக தியாகம் செய்த முல்லைய சந்தோஷமா வழி அனுப்புங்க. முல்லை, இனி நீ கடவுளின் சொத்து. தந்த பாசங்களை கடந்தவள். புறப்படு. இவளை நான் உள்ள போக விட மாட்டேன். யார் நீ? ஊருக்கு புதியவங்க, ஆனா உண்மை தெரிஞ்சவங்க. எந்த உண்மை? உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரையவா காணிக்கையா கேட்கும்? அமாவாசைக்கு அமாவாசை கேக்குது. நாங்க குடுத்துக்கிட்டு தானே வர்றோம். அம்மாசி, சொல்றது என்னன்னு கேட்டுதான் பாப்போமே. ராணி, சில விஷயங்களை காதால கேட்பதே பாவம். தெய்வம் கோபிக்கும். தெய்வம் இதயத்தில் இருக்கு. அது பேசவும் பேசாது, உங்ககிட்ட பிச்சையும் கேட்காது. புதுசா வந்தவங்க சொல்றதுக்காக பழச நாங்க மாத்திக்க மாட்டோம். அதான் அமாவாசைக்கு அமாவாசை அனுப்புறீங்களே, ஒரு அமாவாசை விரதம் இருக்கட்டுமே. ஐயோ, நம்ம கன்னித்தீவை அழிஞ்சு போயிடும். கடல் பொங்கி ஊரையே அழிச்சிடும். நெருப்பு மழையா பெய்யும். இதெல்லாம் நேர பார்த்த மாதிரி சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா? இப்ப நடக்குமா? சொல்லுங்க. சீ. நான் ஒண்ணும் பண்ணல. உயிர் தப்பி பிழைக்கணும்னா ஓடிடுங்க. ஓடுறதாவும் இல்ல, இவளை உள்ள விடுறதாவும் இல்ல. அதை சொல்ல நீயா? எங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, தனி பழக்கம் உண்டு. முல்லை உள்ள போயே தீரணும். கடவுளே சொல்லியாச்சு. சொன்னது கடவுளே இல்லைன்னா? கடவுள் இல்லை நான் சொல்றேன். இந்த உலகத்தை படைச்சி உயிர்களை உண்டாக்கி காப்பாத்துறது யார்? கல்லுக்குள்ள தேரைக்கும் கருப்பையில உயிருக்கும் படி அளக்கிறது யாரு? இப்படி காணிக்க கொடுக்காத ஊர்லயும் அவன் படி அளந்துகிட்டு தான் இருக்கான். எங்க கடவுளுக்கா சவால் விடுறேன். என்ன கொல்றதுனால உங்க தெய்வம் இப்படி உயிர்களை கேட்காதுன்னா தாராளமா கொல்லுங்க. ராணி, நாகரிக நாட்டுல ஆடு கோழிய காணிக்கையா கொடுக்கறத தடுக்கிறதுக்கே சட்டம் இருக்கு. அதை எதிர்த்து இதுவரைக்கும் எந்த கடவுளும் குரல் கொடுக்கல. 5 அறிவு படைச்ச உயிர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னா 6 அறிவு படைச்ச இந்த உயிரை காணிக்கையா கொடுக்கிறது என்ன நியாயம்? இதை நான் தடுக்காம விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். இவ்வளவு பேசி எங்க தெய்வத்தை நிந்திச்சவங்களை தண்டிக்காம விட மாட்டோம். ராணி, இவங்களை என்ன செய்யலாம்? நான் எதிர்த்தது ராணியே இல்ல, இந்த தெய்வத்தை. அதுவே எங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும். தெய்வமே, நீயே இவர்களுக்கு தண்டனை கொடு. கன்னித்தீவின் கண்மணிகளே, மதிப்பிற்குரிய நண்பர்களை இழுத்துச் சென்று சிலந்தி குகையில் தள்ளுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. ஐயோ, ரொம்ப ஜாலி. உங்க பேர் என்ன? என்ன? முல்லை, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்காக சொர்க்கம் காத்திருக்கு.